ஹாய் ஆமி, சவாரி ஆல் ஆம் குட். ஸ்விம் டீசர் 2 ரிலீஸ் ஆகியிருக்காமே. இதை பார்த்துட்டு எல்லாரும் நம்ம என்ன நினச்சோம்னா, அந்த 7 கொரிய மாணவர்கள் பற்றின கதைன்னு நினச்சோம். ஆனால் நிஜம் இல்லாது இதுக்கும் மேலே ஒரு மெட்டஃபார் இதில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வர அந்த கப்பலை கவனிச்சிங்களா? இது சாதாரணமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்டீம் ஷிப் கிடையாது. இது 15ஆம் நூற்றாண்டில் இருந்த ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி காலத்தில் கப்பல் மாதிரி இருக்குது. அதாவது ஐரோப்பிய மாலுமிகள் முதல் முறையாகவே இந்த உலகத்தை சுற்றி வர கிளம்புனாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து கப்பல். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது போர்ச்சுகல் நாட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. உலகத்தோட ஃபேமஸ் மாலுமிங்களான பெர்னினாண்ட் மெகலன் பிறந்த ஊர் தான் அது. அவர் தான் இந்த உலகத்தையே முதலாக சுற்றி வந்தவர். ஸோ பிடிஎஸ் சொல்ல வர்றது என்னென்னா, இது அவங்களோட நியூ சாப்டர். ஒரு பெரிய தெரியாத உலகத்துக்குள்ளே அவங்க பயணிக்க போகிறாங்க. கப்பலோட பேர் ஆரிராங். ஏன்னா பிடிஎஸ்க்கு அவங்களோட அடையாளமே இந்த ஆயுதம் தான். அவங்களுடைய அந்த பயம், தயக்கம் இதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிற நம்பிக்கையோடவும் புதுசாக ஏதோ ஒன்று தேடுற தாகத்தோடவும் அவங்க கிளம்பியிருக்காங்க. இது வெறும் பாட்டு கிடையாது ஆமி, இது அவங்களோட புது பயணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தியரி கரெக்டாக இருக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஆமீஸ், லெட் அஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.